பாருங்களே. டேய் என்னடா பண்ற? என் மாப்பிள்ள மொத பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டு ரியல் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா பாட்லன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் வீடியோ தான் நம்ம சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க காய்ஸ். ஆக்சுவலி பாட் லஞ்சுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பாட் லஞ்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபன் லஞ்சு தான் பாட் லஞ்சுன்னு சொல்லுவாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம டீம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க ஃபுட்டு எடுத்துக்கிட்டு மேலே போய் அசம்பிள் பண்ணுறதுக்கு. எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்பியா சாப்பிடுங்க. இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி ஃப்ரை எடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்ககிட்ட ஒரு கொடுங்கன்னு சொல்லி எடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தாங்க கைஸ். அடடடடா சொல்ல வார்த்தை இல்லை கைஸ், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கைஸ். ரொம்ப பிரமாதம். உண்மையாலுமே சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் நெத்திலி ஃப்ரை நெக்ஸ்ட் டைமு கடையிலையோ இல்லை வீட்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நம்ம மேலே போய் பார்த்தா நம்ம பசங்க எல்லாருமே காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தானுங்க. என்னடா வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் இவங்க எல்லாருமே சேர்ந்து மேலே பிரியாணி பண்ண போகிறாங்களாங்க கைஸ். நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ண போகிறாங்களா, வா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரப்பி வச்சுருந்தா வேலை செய்வியா, இவர் வேலை செய்ய தெரியும் நம்பர் அப்படியே முறைக்காத. அதுக்கப்புறம் அவங்க வெட்டின வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம லைட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். இந்தமாரி தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே மசாலா எல்லாமே வேறு லெவலில் போட்டு நல்லாவே கரெக்டாகவே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சும்மா அப்புறம் அடுப்பில் அண்டா எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா நல்லா நீட்டாக கழுவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கனும் ரெடி, அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா நீட்டாக கழுவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வெங்காயம் தக்காளி புதினா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக எடுத்து வச்சாச்சு ரெடியாக. இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறாங்கன்ட்டு ஒரு ஃபன்னு பண்ணி விட்டானுங்க கைஸ், நீங்களே பாருங்களேன். டேய் என்னடா பண்ற? அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பு காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றலான்ட்டு போனோம் கைஸ். எண்ணெய் ஊற்றும் போது மேலே ஊற்றிக்கிட்டான். ஏன்னு கேட்டால் என் மாப்பிள்ள மொத பந்த எப்பவும் சாமிக்கு விட்டுருவான். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம தம்ம போகிறதுக்கே எல்லாமே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு கைஸ். க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் தம்ம முடிஞ்சோடனே இறக்கும் போது இவனுங்க ஒரு கவுண்டவுன் கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க பாருங்க கைஸ், நீங்களே பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கொலீக்ஸோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது பாட் லஞ்சுனா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே செஞ்சு மேலே செஞ்சு சாப்பிட்லான்ட்டு பர்மிஷன் வாங்கி மேலே அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் பிரியாணி செஞ்சாங்க கைஸ். உண்மையாலுமே சொல்லணும் வேறு லெவலில் இருந்தது கைஸ். லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேஸ்ட்டை பார்த்துலான்ட்டு ஒரு பெரிய பிளேட் எடுத்து ஃபுல்லாக போட்டு நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது டைமில் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு பீஸை நவுட்டிட்டு தனியாக வந்துட்டோம். அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம், அப்படி ஒரு டேஸ்ட்.
அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. எல்லோரும் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, நண்டு, எறா, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, சூப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்டு, கேரட் அல்வா, பைனாப்பிள் கேசரி, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. பாயாசம் எல்லாமே வச்சுருந்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம டீம் எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் பயங்கர பசியில் இருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் லைனில் நிற்க வச்சு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா பரிமாறினாங்க. இப்படியே போனால் நம்மளுக்கு கிடைக்காது போல் இருக்கே. உள்ள வந்துட வேண்டியதான். நீ வாட்டு உள்ள வந்து போற. இந்தமாரி ஆஃபீஸில் மொட்டை மாடியில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்த எல்லா சாப்பாடும் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடும் போது எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா இருந்துச்சு. ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து ஒரு ஃபேமிலியாக மிங்கிள் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம செஃப் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தா அவர் இதுதான் கைஸ். சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளேட்டை வாங்கிட்டு தனியாக வந்தால் நம்ம பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தனியாக நின்று ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா நல்லா பொக்குன்னு பொக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் பார்ட்டி மாதிரி தெரியுது. நம்ம ஊரே அவங்களும் சாப்பிட்றதை எடுத்துகிட்டு அது நம்ம டீம் எல்லாருமே சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். எடுத்து தின்னுங்களே. இந்தமாரி நீங்களும் உங்களோட ஆஃபீஸில் ஸ்பாட் லஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதுக்கு முன்னாடி ட்ரீம் டு ரியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க.